last week we will see images formed through convex lens, then differentiate between convex lens and concave lens. Let us discuss now today human eye. The human eye are most valuable and sensitive organs responsible for vision. They are the gateway to the wonderful world. Okay இல்லையா? ஐ இருந்தால் தான் நம்மளால இந்த வேர்ல்டை பார்க்க முடியும். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அதோட பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ அப்படின்றத இங்கே எழுதியிருக்கேன், பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட், இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஐ. ஃபர்ஸ்ட் பார்ட் கார்னியா. This is the thin and transparent layer on the front surface of the eyeball. It is the main refracting surface. இப்போ first பார்த்தீங்கன்னா இதுதான் கார்னியா அப்படின்றது. This is the thin and transparent layer on the front surface of the eyeball. இந்த ஐபாலோட, அதாவது நம்மளோட கண்ணில் ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த லேயர், டிரான்ஸ்பரண்ட் லேயர், அதுதான் வந்து கார்னியா அப்படின்றது. இந்த லேயர் தான் கார்னியா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் ஐ. தென் செகண்ட் பார்ட் ஐரிஸ். இட் இஸ் த கலர்டு பார்ட் ஆஃப் த ஐ. இட் மே பி ப்ளூ, brown or green in color. It controls the amount of light entering into the pupil like camera aperture. இப்போ செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஐரிஸ், அடுத்த லேயர். திஸ் இஸ் ஐரிஸ். இப்போ இந்த ஐரிஸ் வந்து என்னது? கலர்டு பார்ட் ஆஃப் த ஐ. ஐரிஸ் இஸ் த கலர்டு பார்ட் ஆஃப் த ஐ. இட் இஸ் நார்மலி ப்ளூ, brown or green in color. இந்த மாதிரி வேரியஸ் கலர்ஸில் ஹியூமன்ஸோட நேச்சரை பொறுத்து அவங்களோட ஐ கலர் டிஃபரெண்ட்டாக இருக்கும். என்னென்ன கலர்னா ப்ளூ, ப்ரௌன் ஆர் கிரீன் இன் கலர். அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இட் கண்ட்ரோல்ஸ் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் இன் டு த பீப்புள். இந்த பீப்புளில் என்டர் ஆகிற லைட் ரேஸோட அமௌண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த ஐரிஸோட இம்பார்ட்டன்ட் work. So iris is the second part of our human eye. Third part, pupil. It is the center part of the iris. It is the pathway for the light to retina. இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பீப்புள், நம்மளோட கண்ணில் பிளாக் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா சென்டரில், அதுதான் பீப்புள் அப்படின்றது. இது வந்து என்னது? சென்டர் பார்ட் ஆஃப் த ஐரிஸ். ஐரிஸோட சென்டர்ல இருக்கிறது தான் இந்த பீப்புள். இந்த பிளாக் கலர்ல இருக்கு பாருங்க, அதுதான் பீப்புள். இட் இஸ் த சென்டர் பார்ட் ஆஃப் த ஐரிஸ். இட் இஸ் த பாத்வே ஃபார் த லைட் டு ரெட்டினா. பேக் சைட்ல இருக்கிற ரெட்டினான்ற ஸ்கிரீனுக்கு லைட் ரேஸை கொண்டு அனுப்புறது தான் இந்த பீப்புளோட ஒர்க். அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட், ரெட்டினா. திஸ் இஸ் த back surface of the eye. This is retina. This is the back surface of the eye. It is the most sensitive part of human eye on which real and inverted image of object is formed. It is the very sensitive part because this part only the image will formed. இப்போ இங்க லைட் ரேஸ் என்ட்ராகி என்ன இமேஜை நம்ம பார்க்குறோம், எந்த ஆப்ஜெக்டை பார்க்குறோம், அதோட இன்வெர்டட் இமேஜ் வந்து இந்த ரெட்டினா. திஸ் இஸ் ஆக்ட் லைக் அ ஸ்கிரீன் மாதிரி இது ஆக்ட் பண்ணுது. இதுல தான் நம்ம பார்க்குற ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து விழும். இட் வில் ஃபால் ஆன் த ரெட்டினா. ஸோ ரெட்டினா மீன்ஸ் திஸ் இஸ் த பேக் சர்ஃபேஸ் ஆஃப் த ஐ. இட் இஸ் த மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட் ஆஃப் ஹியூமன் ஐ ஆன் விச் ரியல் and inverted image, real image and inverted image of the object is formed. Inverted image தான் ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா இங்க நம்ம கண்ணில் இருக்கிற லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். அதனால கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ்ட் இன்வெர்டட் இமேஜ். ஸோ இன்வெர்டட் இமேஜ் வந்து இந்த ரெட்டினால ஃபார்ம் ஆகும். அடுத்தது நெக்ஸ்ட் பாயிண்ட், ciliary muscles. Eye lens is fixed between the ciliary muscles. It helps to change the focal length of the
eye lens according to the position of the object. இந்த eye lens பாத்தீங்கன்னா இதுதான் eye lens. இந்த eye lens பாத்தீங்கன்னா ciliary musclesக்கு நடுவுல இதுதான் ciliary muscles அப்படின்றது. ciliary muscles எழுதியிருக்கேன். இந்த ciliary musclesக்கு நடுவுல தான் இந்த eye lens வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இதோட வேலை என்னன்னா it helps to change the focal length of the eye lens. eye lens ஓட focal length சேஞ்ச் பண்றது தான் இந்த ciliary muscles ஓட வேலை. ஏன் focal length சேஞ்ச் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட்ஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு எவ்வளவு கிட்டக்க இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும். அப்ப அதை பார்க்கணும்னா நம்மளோட ஐ லென்ஸை ஒன்று கான்ட்ராக்ட் பண்ணணும் இல்லைன்னா என்லார்ஜ் பண்ணணும். அதுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த ciliary muscles. ஸோ ciliary muscles அப்படின்னா ஐ லென்ஸ் இஸ் ஃபிக்ஸ்டு பிட்வீன் த ciliary muscles. அதனால தான் ஐ லென்ஸ் வந்து அந்த ciliary muscles அப்படிங்கிறது ஃபிளெக்சிபிள் ஒன். ஃபிளெக்சிபிள்னா சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்கிறது தான் அந்த ciliary muscles. அதனால தான் அதுக்கு சென்டர்ல வந்து இந்த ஐ லென்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. So it helps to change the focal length of the eye lens according to the position of the object. Position of the object na object பக்கத்துல இருக்கலாம் தூரமாவும் இருக்கலாம். அப்ப எவ்வளவு தூரத்துல இருக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு தான் இந்த ciliary muscles எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகிறது மூலமா தான் ஐ லென்ஸ் மூலமா நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது 6th point, ஐ லென்ஸ். It is the important part of the eye. It is convex in nature. இல்லையா, இதுதான் வந்து ஐ லென்ஸ் அப்படிங்கிறது. இப்ப கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா லாஸ்ட் வீக் நான் டயக்ராம் போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. இப்படிதான் இருக்கும் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னா. இதே மாதிரி தான் நம்ம கண்ணில் இருக்கிற ஐ லென்ஸும். ஸோ அதனால ஐ லென்ஸ் வந்து என்னது ஆல்வேஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். நம்மளோட ஐல இருக்கிற அந்த லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். இதுதான் வந்து ஐயோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐ டயக்ராம் இருக்கு. இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஐனா ஃபர்ஸ்ட் ஒன் கார்னியா, செகண்ட் ஒன் ஐரிஸ், தேர்ட் ஒன் பீப்பிள், ஃபோர்த் ஒன் ரெட்டினா, ஃபிஃப்த் ஒன் ciliary muscles, சிக்ஸ்த் ஒன் ஐ லென்ஸ். 6 பார்ட்ஸும் எழுதியிருக்கேன், அதோட ஃபங்க்ஷன்ஸும் எழுதியிருக்கேன். இது வந்து டீடைல் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஐ அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க, டீடைல் கேட்பாங்க. அதனால யூ ஹாவ் டு practice to draw the structure of eye and learn the important parts of the human eye. அடுத்தது next, how the eye will working. ஐ வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒர்க்கிங் ஆஃப் த ஐ. இப்போ அந்த ஐ டயக்ராம பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா the transparent layer control cornea bends the light rays through pupil located at the center part of the iris. இந்த டிரான்ஸ்பரண்ட் லேயர் ரெட்டின் இந்த கார்னியா வந்து லைட் ரேஸ் ஆப்ஜெக்ட்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றத இந்த பீப்புளுக்கு ஐரிஸ் வழியா பீப்புளுக்கு அனுப்புது. அப்படி அனுப்பும் பொழுது இந்த டிரான்ஸ்பரண்ட் லேயர்ல படும் பொழுது லைட் ரேஸ் வந்து பெண்ட் ஆகி ஐரிஸ்ல வந்து விழுது. The adjusted light passes through the ஐ லென்ஸ். இப்படி விழுற அந்த லைட் ரேஸ் வந்து இந்த ஐ லென்ஸ் வழியா பாஸ் ஆகுது. எங்கன்னா ரெட்டினாவுக்கு. ஐ லென்ஸ் வழியா ரெட்டினாக்கு லைட் ரேஸ் பாஸ் ஆகுது. ஐ லென்ஸ் இஸ் கான்வெக்ஸ் இன் நேச்சர். So the light rays from the objects are converged and real and inverted images are formed at the retina. if eye lens வந்து convex lens ஆ இருக்கிறதுனால light rays அதுல படும்பொழுது எந்த ஆப்ஜெக்ட பிளேஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்ஜெக்டோட ரியல் இமேஜ், இன்வெர்டட் இமேஜ் பின்னாடி இந்த ரெட்டினால வந்து ஃபார்ம் ஆகுது. ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் ஆஃப் த image is formed on the retina. Then retina passes the received real and inverted image through the brain. இதுக்கப்புறம் அந்த ரெட்டினா என்ன பண்ணுது, என்ன இமேஜ் அந்த ரெட்டினால ஃபார்ம் ஆயிருக்கோ அந்த இமேஜை பிரெயினுக்கு ஆப்டிக்கல் நர்வ்ஸ் வழியா சென்ட் பண்ணுது. அதுக்கப்புறமா தான் ஃபைனலா the brain senses it as erect image. அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்ஜெக்ட் எந்த ஆப்ஜெக்டை பார்க்குறோமோ அதோட எரக்ட் இமேஜ் அப்படின்னா நேரான பிம்பத்தை நமக்கு அது சென்ஸ் பண்ணுது. அது வந்து ஃபீல் பண்ண வைக்குது எதை பார்க்குறோம் அப்படிங்கிறத லாஸ்டாக தான் பிரெயின் வந்து நமக்கு உணர்த்துது. இதுதான் வந்து ஒர்க்கிங் ஆஃப் ஐ அப்படிங்கிறது. இப்போ ஒர்க்கிங் ஆஃப் ஐ அப்படின்னா பாருங்க, ஆப்ஜெக்ட்ல படுற லைட் ரேஸ் கார்னியா மூலமா இந்த ஐரிஸ்ல இருக்கிற பீப்புளுக்கு போகுது. பெண்டாக்கி போற லைட் ரேஸ்
பீப்புளுக்கு போகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஐ லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கிறதுனால நேச்சராகவே இட்ஸ் ஃபார்ம் இஸ் கான்வெக்ஸ். ஸோ அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து எப்பவுமே இட் வில் ஆல்வேஸ் ப்ரொடியூசஸ் ஏ ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். அப்போ அது மேலே படுற லைட் ரேஸ் வந்து ஐ லென்ஸ் வழியாக கன்வர்ஜ் பண்ணப்பட்டு ஏன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏ கன்வர்ஜிங் லென்ஸ். அப்போ கன்வர்ஜ் பண்ணப்பட்ட அதோட இமேஜ் வந்து அந்த ரெட்டினால ஃபார்ம் ஆகுது, ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜா ஃபார்ம் ஆகுது. அப்போ ரெட்டினா வந்து என்ன பண்ணுதுன்னா ஆப்டிக்கல் நர்வ்ஸ் வழியா பிரெயினுக்கு என்ன இமேஜை பார்க்குறோம் அப்படின்றத எடுத்துட்டு போய் சொல்லுது. அதுக்கப்புறம் தான் பிரெயின் வந்து என்ன ஆப்ஜெக்டை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்மளை சென்ஸ் பண்ண வைக்குது. இதுதான் வந்து ஐயை பற்றி நமக்கு இந்த லெசன்ல கொடுத்துருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் அகாமடேஷன். நம்ம ஐயோட பவர் ஆஃப் அகாமடேஷன் அப்படிங்கிறது. பவர் ஆஃப் அகாமடேஷன்னா எவ்வளோ கிட்டக்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது, எவ்வளோ தூரத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது அப்படின்றது தான் இந்த பவர் ஆஃப் அகாமடேஷன். த எபிலிட்டி ஆஃப் த ஐ tends to focus nearby as well as distant object is called power of accommodation of eye. நம்மளோட கண்ணு வந்து எவ்வளோ பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ஆகட்டும் இல்லை எவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை நம்மளால பார்க்க முடியுதோ தட் இஸ் த பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் அவர் ஐ அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா இன்ஃபினிட்டி. நியர் பாயிண்ட், நம்மளோட நியர் பாயிண்ட் அப்படின்னா எவ்வளோ தூரம் உள்ளதை நார்மல் ஐயால் பார்க்க முடியும் அப்படின்னா 25 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கிறது தான் நம்மளோட நார்மல் ஐயால் பார்க்க முடியும். அந்த 25 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சு ரீட் பண்ணால் மட்டும்தான் புக்ஸில் இருக்கிற லெட்டர்ஸை நம்மளால் ரீட் பண்ண முடியும். அதுக்கு கம்மியாகவோ அதுக்கு அதிகமாகவோ போனால் நம்மளால் கிளியராக பார்க்க முடியாது. இதுதான் வந்து ஐ பற்றின நம்ம லெசனில். நெக்ஸ்ட் வி வில் see the next topic, defects in eye. ஐயில் உண்டாகிற டிஃபெக்ட்ஸ், குறைபாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். A normal human eye can clearly see all the objects placed between 25 centimeter and infinity. But for some people, the eye loses its power of accommodation. This could be happen due to many reasoning, including aging. Hence, their vision becomes defective. Let us discuss some of the common defects of human eye. People oda normal vision எவ்வளோ தூரம்னா 25 சென்டிமீட்டர்லேருந்து இன்ஃபினிட்டி. இப்போ இது ஏஜ் ஆக ஆக டிஃபெக்ட்ஸ் உண்டாகும், ஐயில் டிஃபெக்ட்ஸ் உண்டாகும். அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா காமனாக ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மயோப்பியா, செகண்ட் ஒன் ஹைப்பர்மெட்ரோபியா. இந்த ரெண்டு டிஃபெக்ட்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட்டு மயோப்பியா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் டிஃபெக்ட், அதுக்கான டயக்ராம் இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம். மயோப்பியா டிஃபெக்ட்னால எப்படி நம்மளோட ஐ லென்ஸு அந்த இமேஜ் ஃபார்மேஷன் எங்கே ஃபார்ம் ஆகுங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமில் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ லைட் ரேஸ் வந்து என்ட்ராகுது பீப்புள் ஐரிஸ் வழியாக ஐ லென்ஸில் பட்டு கன்வெர்ஜ் ஆகுது. பட் இது வந்து ஷார்ட் சைட்டட்னஸ் அப்படிங்கிற டிஃபெக்ட் அப்படிங்கிறதுனால ரெட்டினாக்கு முன்னாடியே இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுனால கிளியராக நம்மளால பார்க்க முடியறதில்ல. அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ என்னென்ன காசஸ் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மயோப்பியா இஸ் ஆல்சோ நோன் as short sightedness occurs due to the lengthening of eyeball. இந்த மயோப்பியா அப்படின்றதோட என்ன டிஷஸ்னா ஷார்ட் சைட்டட்னஸ், கிட்டக்க இருக்கிறது தெரியும், தூரமா இருக்கிறது நம்மளால கிளியரா பார்க்க முடியாது. இப்போ எதனால இந்த டிஃபெக்ட் உண்டாகுதுன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த லென்தனிங் ஆஃப் த ஐபால். இந்த ஐபால் வந்து லென்தன் ஆகிறதுனால கான்ட்ராக்ட் ஆகும், எக்ஸ்பேண்ட் ஆகும்னு சொன்னோம். அந்த மாதிரி இந்த ஐலென்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால தான் இந்த மயோப்பியா அப்படிங்கிற டிஃபெக்ட் உண்டாகுது. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி சீன் கிளியர்லி பட் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் கேன் நாட் பி சீன் கிளியர்லி. இந்த மயோப்பியாவுக்கு இன்னொரு நேம் சொன்னோம் ஷார்ட் சைட்டட்னஸ். அப்படின்னா கிட்டக்க இருக்கிற நியர்பை ஆப்ஜெக்ட்ஸை we can see clearly but distant objects we can't see. So that is the second point. Third point,
the focal length of eye lens is reduced or the distance between the eye lens and the retina increases. The focal length of the eye lens, இதுதான் eye lens ன்னு தெரியும். அதோட focal length அப்படின்னா அந்த ஆப்டிக்கல் சென்டருக்கும் பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த். அப்போ இந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து ரெடியூஸ் ஆகிறதுனால, குறையறதுனால, focal length of lens வந்து it will be reduced or the distance between the eye lens and the retina, இந்த ஐ லென்ஸுக்கும் பேக் சைடு இருக்கிற ரெட்டினாக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் இந்த டிஃபெக்ட் உண்டாகுது. ஐ லென்ஸ் வந்து the focal length of the eye lens is reduced. ஐ லென்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகணும், அதாவது அதோட நார்மல் சைஸ்ல இருந்து குறையணும். அப்படி இல்லைன்னா அந்த distance between eye lens and the retina increases. ரெட்டினாக்கும் ஐ லென்ஸ்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது fourth பாயிண்ட் பாருங்க. The far point will not be infinity for such eyes and far point has come closer. இன்ஃபினிட்டில இல்லாம க்ளோசரா இருக்கிறது. ஃபார் பாயிண்ட் வந்து இன்ஃபினிட்டில இல்லாம க்ளோசரா வர்றதுனாலயும் அவங்களால கிளியரா பார்க்க முடியாம போறது. அடுத்தது fifth பாயிண்ட். Due to this, the image of distant object are formed before the retina. இப்ப ரெட்டினான்ற ஸ்கிரீன்ல இமேஜ், இன்வெர்டட் இமேஜ் விழுந்தா மட்டும்தான் நம்மளால என்ன ஆப்ஜெக்ட பாக்குறோங்கிறத புரிஞ்சுக்க முடியும். பட் ஆனா இந்த மயோப்பியா டிஃபெக்ட்ல பாத்தீங்கன்னா ரெட்டினாக்கு முன்னாடியே இமேஜ் ஃபார்ம் ஆகிறதுனால நமக்கு கிளியரா அது என்ன இமேஜ், என்ன ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தெரியாது. அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட். This defect can be corrected using a concave lens. அப்போ இந்த டிஃபெக்ட்டை நம்ம எராடிகேட் பண்ணணும்னா பர்டிகுலர் ஃபோக்கல் லென்த் இருக்கிற கான்கேவ் லென்ஸ், ஏன்னா கான்கேவ் லென்ஸ் வந்து அப்பியர் டு பி டைவர்ஜ். ஸோ அப்போ அந்த மாதிரி சூட்டபிள் கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணுறது மூலமா லைட் ரேஸை கரெக்டாக ரெட்டினால ஃபால் பண்ண வச்சு இமேஜை நம்மளால கேட்ச் பண்ண முடியும். ஸோ மயோப்பியாவை ட்ரீட் பண்ணுறதுக்கு, கரெக்ட் பண்ணுறதுக்கு we have to use concave lens. அப்போ என்ன மாதிரி ஃபோக்கல் லென்த் இருக்கிற கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மயோப்பியா டிஃபெக்ட்டுக்கு xy by x minus y அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த மயோப்பியா டிஃபெக்டை வந்து நம்மளால ஃபோக்கல் லென்த், என்ன மாதிரி ஃபோக்கல் லென்த் உள்ள கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த ஃபார்முலா மூலமா கால்குலேட் பண்ணி அதுக்கான கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்றது மூலமா இந்த மயோப்பியாவை நம்ம ட்ரீட் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. மயோப்பியா இஸ் ஆல்சோ நோன் as short sightedness occurs due to the lengthening of eyeball. Nearby objects can be seen clearly but distant objects cannot be seen clearly. Third point, the focal length of eye lens is reduced or the distance between eye lens and retina increases. Fourth point, the far point will not be infinity for such eyes and far point has come closer. Fifth point, due to the image of distant objects are formed before the retina. Last point, this defect can be corrected using a concave lens. அப்ப இந்த மயோப்பியா டிஃபெக்டை ட்ரீட் பண்றதுக்கு we have to use concave lens. அடுத்தது செகண்ட் டிஃபெக்ட் பாத்தீங்கன்னா ஹைப்பர்மெட்ரோபியா. அப்படியே இந்த மயோப்பியா டிஃபெக்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இந்த ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்ற டிஃபெக்ட். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் as long sightedness occurs due to the shortening of eyeball. இப்போ மயோப்பியால பார்த்தோம்னா ஷார்ட் சைட்டட்னஸ் அப்படின்னு பார்த்தோம். ஆனா ஹைப்பர்மெட்ரோபியால லாங் சைட்டட்னஸ். இது வந்து என்னது? டியூ டு திஸ் ஷார்ட்னிங் ஆஃப் ஐபால். ஐபால் சுருங்கிறதுனால. மயோப்பியா வந்து லென்தனிங் த ஐபால், விரிவடைகிறதுனால. ஆனா ஹைப்பர்மெட்ரோபியா அப்படிங்கிறது ஷார்ட்னிங் ஆஃப் ஐபால். ஐபால் வந்து சுருங்கிறதுனால இந்த ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்ற டிஃபெக்ட் உண்டாகுது. அதுக்கான டயக்ராம் இங்க இருக்கு. ஹைப்பர்மெட்ரோபியா டிஃபெக்ட் ஐ எப்படி இருக்கும், அதை கரெக்ட் பண்ற ஐ எப்படி இருக்கும் அப்படின்றது டயக்ராம் அங்க இருக்கு. இல்ல செகண்ட் பாயிண்ட், டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் கேன் பி சீன் கிளியர்லி. ஏன்னா இது லாங் சைட்டட்னஸ் அப்படிங்கிறதுனால டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் கேன் பி
clearly தூரமா இருக்கிற பொருளை நம்மளால clear-ஆ பார்க்க முடியும், பக்கத்துல இருக்கிறத clear-ஆ பார்க்க முடியாது. But nearby objects cannot be seen clearly. அடுத்தது third point, the focal length of eye lens is increased. இது அதுல பாத்தீங்கன்னா eye lens ஓட focal length decrease ஆயிருக்கும். ஆனா இதுல focal length of the eye lens is increased, அதிகமாகும். அப்படி இல்லைன்னா the distance between the eye lens and retina decreases. ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற distance வந்து குறையிறதுனாலயும் இந்த டிஃபெக்ட் ஹைப்பர்மெட்ரோபியாங்கிற டிஃபெக்ட் உண்டாகும். அடுத்த பாயிண்ட், due to this the image nearby objects are formed behind the retina. ரெட்டினாவுக்கு behind பின்னாடி பக்கம் இந்த ஹைப்பர்மெட்ரோபியால இமேஜ் ஃபார்ம் ஆகுது behind the retina. இதுதான் வந்து ஹைப்பர்மெட்ரோபியா டிஃபெக்ட் ஐ. இப்போ இதை எப்படி கரெக்ட் பண்ணணும்னா we have to use suitable convex lens. நம்ம particular distanceல வைக்கும் பொழுது அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கன்வர்ஜ் பண்ணி ரெட்டினால கரெக்டா இமேஜ ஃபார்ம் பண்ண வச்சு விஷனை நமக்கு பிரைட்டா கொடுக்குது. இதுதான் வந்து ஹைப்பர்மெட்ரோபியா. லாஸ்ட் பாயிண்ட், திஸ் டிஃபெக்ட் கேன் பி கரெக்டட் யூசிங் எ கான்வெக்ஸ் லென்ஸ். இதுதான் ஹைப்பர்மெட்ரோபியா. அந்த பக்கம் மயோபியாக்கான டயக்ராம் இருக்கு, இங்க ஹைப்பர்மெட்ரோபியா. இப்போ மயோபியாக்கு என்னென்ன டிஃபெக்டோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஹைப்பர்மெட்ரோபியா. இதுதான் நமக்கு லெசன்ல கொடுத்திருக்கிற டிஃபெக்ட்ஸ் இன் ஐ அப்படிங்கிற கொஸ்டின். இப்ப இதுக்கு வந்து கொஸ்டின் பாத்தீங்கன்னா வாட் ஆர் த காசஸ் ஆஃப் மயோபியா, மயோபியா உண்டாகிறதுக்கு என்னென்ன ரீசன், வாட் ஆர் த காசஸ் ஆஃப் மயோபியா அப்படின்னா இந்த 6 பாயிண்டையும் எழுதணும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா வாட் ஆர் த காசஸ் ஆஃப் ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்னா இந்த 5 பாயிண்ட்ஸ் வித் டயக்ராமோட டிரா பண்ணணும். 4 மார்க் கொஸ்டின்ல often they are asking this questions. ஓகே, இப்போ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஹியூமன் ஐ, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ பார்த்தோம், அதோட இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஐல உண்டாகிற 2 டைப்ஸ் ஆஃப் டிஃபெக்ட், மயோபியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா பார்த்தோம். இந்த 3 கொஸ்டின் ஆன்சரை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இன்னையோட இந்த போர்ஷன் ஓகே. இன்னும் ஒரே ஒரு டாபிக் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிற டாபிக் இருக்கு. We will see the next class. Okay, thank you children.